கடந்த ஒரு வாரமா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிகிறதா இல்ல தொடர்கிறதா அப்படிங்கிற கேள்வி அரசியலை பத்தி உற்று நோக்குற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. இதுல திமுக வைக்கக்கூடிய சில கோரிக்கைகளும், காங்கிரஸ் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகளும் முரண்பாடா இருக்கு. அங்கிருந்து பல தலைவர்கள் இங்க சந்திச்சு பேசுறாங்க. இங்க திமுகவும் பார்த்தீங்கன்னா, தொகுதி பங்கீட்டு குழுன்னு சொல்லி குழு அமைச்சு அங்கேயும் பேசுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சமரசமான ஒரு வெற்றிக்கான பேச்சுவார்த்தையா இல்ல. இந்த கூட்டணி முறியறதுக்கான பேச்சுவார்த்தை தான் இருக்குன்ற மாரி கடந்த ஒரு வார காலமா பார்த்துட்டே இருந்தோம். குறிப்பா அவங்க ஒரு 40ல இருந்து 50 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் பண்றாங்க. ஆனா இங்க திமுக சைடுல இருந்து 20 இல்ல 21 அது மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுவும் நாங்க சொல்ற தொகுதியை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி திமுக சொல்றாங்க. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு திமுக சொன்னாலுமே, இப்போ கனிமொழியோட சந்திப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல்வேறு திமுக தலைவர்கள் போய் சந்திக்கிற விஷயமா இருக்கட்டும், மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போவே நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஒன்று காத்திருக்கு.